என் இயேசு தலைவலியை மாற்றுவாரு, என் இயேசு ஒரு காய்ச்சல மாற்றுவாரு, இதெல்லாம் மாற்ற முடியும் அப்படின்னா அவங்களுக்கு அதுதான் நடக்கும். அவங்களுக்கு எது நடக்கும்? அதுதான் நடக்கும். ஏன்னா அவங்களுடைய எண்ணம் குறுகிய மனப்பான்மை இருக்கு. என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதைத்தான் மாற்ற முடியும். ஆனால் சிலவர்கள் எண்ணுவார்கள் கேன்சரையும் என் இயேசு கிறிஸ்து மாற்ற முடியும் என்று எண்ணுவார்கள். ஆமென். கேன்சரையும் மாற்ற முடியும் என்றுவார்கள். இது ஒவ்வொரு வித விசுவாசம். அவருடைய எண்ணம் என்னதுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கு. விசுவாசம் என்னை எண்ணம் இயேசுவை குறித்து கொஞ்சம் அதிகமாக அறிந்திருக்கிறார். என் இயேசு இவ்வளவு வல்லமை உள்ளவர், இதையும் மாற்ற முடியும் அப்படின்னு. சிலவர்கள் சொல்லுவாங்க, உலகமே சொல்லும் நீ அவ்வளவுதான், நீ முடிஞ்சிட்ட, நீ மரிச்சுவன்னு சொல்லும். ஆனா அவர் சொல்றாங்க, இந்த இதிலும் என்னை தூக்கி எடுத்து என்னை பெரிய உயர்த்த வைக்க முடியும் என்று என்கிற விசுவாசமும் சிலவர்கள் இருக்கு. ஹல்லேலூயா. இது எல்லாமே அவரை அறிகிற அறிவினால விசுவாசம் பெறணும். இயேசு கிறிஸ்துவை இவ்வளவு நாள் நீங்க சிந்திச்சீங்கன்னா அவ்வளவுதான். இயேசு இப்படிப்பட்டவர் அப்படின்னு சிந்திச்சா அப்படிப்பட்ட இயேசு எல்லாமே அப்படி நினைச்சுன்னா அவங்களுக்கு எல்லாமே. இது யாருக்குள்ள எப்படி செயல்படும் உங்களுக்கு புரியுதா? இயேசு கிறிஸ்துவை நீங்க எவ்விதமாக எண்ணுகிறீர்களோ அவ்விதமாக தான் உங்களுக்குள்ள கிரியைகள் நடக்கும். உங்க ஆத்மா எவ்வளவாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை திறக்குதோ, உங்க ஆத்மானா எண்ணங்களுக்கு பத்தியா, உங்க எண்ணங்களுக்கு பத்தியா, இந்த எண்ணங்கள் எவ்வளவாய் என்னை தேவன் என்னை இப்படிலாம் செய்வார் இப்படிலாம் செய்வார் எண்ணங்கள் திறக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள கிரியைகள் நடக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. என்னை தேவன் இப்படிலாம் உயர்த்துவார், என்னை இவ்வளவாய் வல்லமையாக பயன்படுத்துவார், இந்த திருச்சபை இப்படிலாம் மாறும் அப்படி எத்தனை பேர் எவ்வளவாய் எண்ணுகிறீர்களோ அவ்வளவாய் ஊழியங்கள் வளரும். உங்க குடும்பங்கள் இப்படிலாம் கர்த்தர் மாற்றுவார் எவ்வளவாய் சொல்லுகிறீர்களோ அவ்வளவாய் குடும்பங்கள் மாறும். ஹல்லேலூயா. இதெல்லாம் எப்ப வருது? அவருடைய வல்லமையை அறிந்து கொள்ளும் பொழுதுதான். இப்ப நீங்க ஒரு உங்க அப்பா கிட்ட ஒரு 500 ரூபாய்க்குள்ள உங்க அப்பா தருவாங்க நீங்க நம்புவீங்கன்னா என்னது ஒரு குறைஞ்சுதான் கேட்பீங்க. ஒரு 400 ரூபாய் தாங்க, ஒரு 500 ரூபாய் தாங்க அப்படின்னு. இல்ல உங்க அப்பா 10,000 கேட்டாலும் தந்துருவாரு அப்படின்னு நீங்க தெரிஞ்சிருந்தா நீங்க 400 ரூபாய் தாங்க 200 ரூபாய் தாங்க கேட்பீங்க. இல்ல ஒரு 5,000 ரூபாய் தாங்கப்பா எப்படி கேட்பான். சிலவங்க பெரிய கோடீஸ்வரன் லட்சக்கணக்கில் இருப்பான், அவன் பையன் சாதாரணமா போய் கேட்பான், அப்பா எனக்கு ஒரு 2 லட்சம் வேணும் அப்படின்னு கேட்பான். எதனால? அவன் தெரிந்து கொள்கிறான், எங்க அப்பா இப்படி இருக்கிறாரு, இவ்வளவு வருமானத்துல இருக்கிறாரு, அதனால இதை கேட்ட எனக்கு லகுவா தந்துடுவாரு, அவன் தெரிந்து கொள்கிறான். அதே போலதான் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதா எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருக்கிறீங்க. அவன் எவ்வளவாய் நீங்கள் கேட்க முடியுமோ அவ்வளவாய் உங்களுக்கு கொடுக்க முடியும். தேவனால் கொடுக்க முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? அவரால் கொடுக்க முடியும். அதுக்கு சாட்சி நம்ம முற்பிதாக்கள் அப்படி இருந்திருக்காங்க, கேட்டு பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க, அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அதுக்கு தான் நமக்கு இந்த வேதத்துல என்ன எழுதப்பட்டிருக்குது? சாட்சிகள் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிலாம் விசுவாசித்தவர் இப்படிலாம் பெற்றார்கள். தாவீது இருக்கிற கோலியாத்து பெரியவர், என்ன நம்பிக்கையில தாவீது போனான்? கர்த்தர் அவனை அடிப்பார். ஹல்லேலூயா. இப்போ சாதாரணமா ஈட்டியை கொண்டு வந்தா இப்போ சாதாரண ஒரு அருவாளையாவது கொண்டு போனோம், அப்படிதானே? பட்டியலே வேண்டாண்டு போறான். என்ன நம்பிக்கையில போறான்? அவனுக்கு தெரியுது என் தேவன் இப்படி கட்டவர் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். ஹல்லேலூயா. அதே இஸ்ரவேல் ஜனங்கள் தான், அங்க இருக்கிற ராணுவ வீரர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தான். 40 நாள் அவன் கோலியாத்தோட கொக்கரிச்சு கொண்டிருக்கிறான், இவனும் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறாங்க. ஏன் தாவீதுக்கு மட்டும் ஏன் என்ன வந்துச்சு? தாவீது தேவனை அறிந்திருந்தான், தாவீது தேவனுடைய மகிமை கண்டிருந்தான், அவர் யார் என்பதை அறிந்திருந்தான். அதனாலதான் சொன்னான், நீ இல்ல இந்த ராஜ்யமே வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது, என் தேவனுக்கு மட்டும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. அவன் சொல்றான், உம்மாலே நான் ஒருவர் சேனைக்குள்ள பாய்வேன், ஒரு ஆளு நான் உம்மால சேனைக்குள்ள பாய்வேன் சொல்றாரு. அவன் எவ்வளவு தேவனை அறிந்திருந்தாங்க பாருங்க. யோனாத்தான்ங்கிற சவுலுடைய மகன் யோனாத்தான்ங்கிற ஒருவர், ஒரு யுத்தம் நடக்குது, எதிரி படைகள் அந்த இருக்குது, மலை நடிசல் இருக்குது, எதிரி அந்த இருக்குது, இவங்க இருக்காங்க. அப்போ இவங்க ஆயுதம் ஒற்றுமே இல்லை. சவுலுகிட்டையும் யோனாத்தான்கிட்டையும் 2 ஆயுதத்துக்கு ஆயுதங்களே இல்லை. எதிரிகள் கடற்கரை மணலை போல திரளானவர்கள் இருக்காங்க.
சவுளுடைய மகன் யோனாதான் சொல்றான். யோனாதான் தனியா இருக்கிறான், அவனும் அவன் கையாலும் 2 பேர் இருக்கிறாங்க. அப்ப சொல்றான், யுத்தம் பண்ணணும், நம்ம அவனோட போற மாதிரி போவோம், அவன் நம்மளை கூப்பிட்டான்னா கர்த்தர் அவனை நம்மகிட்ட தந்துட்டாருங்கிறது அவர் அடையாளம் அப்படின்னு சொல்றான். அவன் கூப்பிடல நம்ம வந்துருவோம், கர்த்தர் நம்ம போகணும்னு சொல்றாரு. இதை என்ன போறான் பாருங்க. போறது யாரு? 2 பேர். அங்க எத்தனை பேர் இருக்காங்க? கடற்கரைக்கெல்லாம் எல்லாமே வேதம் சொல்லுது. யாராவது போவாங்களா? இவங்க பெரிய ஏகே பாக்கிஸ்தான் என்னென்னலாமா வச்சிருந்தாலும் அத்தனை ஜனங்களுக்கு முன்பாக 2 பேர் போக முடியுமா? முடியாது. ஆனால் யோனாதான் அவனு போறாங்க, அவனை கூப்பிடுறாங்க. உடனே சொல்ல கர்த்தர் ஒப்பு கொடுத்தா அப்படின்னா எதனால ஒரு அடையாளத்தை கேட்கிறாங்க. யாராவது அவன் நினைச்சாங்க இவ்வளவு ஆளுங்க இருக்கு, எப்படி கர்த்தர் செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சாங்களா? நினைக்கல. எதனால? அவர்கள் தேவனை அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நீங்க கேட்கும் பொழுது கேட்டோம், சரி மணி ஆயிட்டா போவோம் அப்படியே போறதுக்காக இது சொல்லல. இதை நீங்க நினைக்கிற இந்த தேவனை தானே நம்ம ஆராதிக்கிறோம், இப்படி அற்புதம் செய்தவர் தானே எனக்குள்ள இருக்காங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு சும்மா இருக்கிறீர்கள், நான் யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறாங்க. நீங்க வெட்கப்படுவதற்கு சொல்லி இருக்கிறாரு. அன்னைக்கு அவர் வெட்கப்பட விடலையே, அவர் என்ன வெட்கப்பட விட மாட்டார். எத்தனை பிரச்சனைகளுக்கு நான் வெட்கப்பட மாட்டேன்னு சொல்லி இருக்கிறார். நான் வெட்கப்படுவது இல்லை என்கிற விசுவாசம் உங்களுக்கு வருவதற்காக தான் அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த புக்கை இதனை எழுதி கொடுத்தது, இதை எழுதுவதற்காக எத்தனையோ உயிர்கள் தியாகமாக இருக்கிறது. இந்த வேதத்தை எழுதுவதற்காக எத்தனையோ உயிர்கள் தியாகமாக இருக்கிறது. எத்தனை தோழியை அப்படியே முறித்தார்களாம். அவ்வளவு கொடூரமா இந்த வேதத்தை எழுதுவதற்காக அவ்வளவு எதிர்ப்பு மத்தியிலும் ஆவியானுடைய துணையோடு இது எழுதப்பட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கையில இருக்குது, ஒவ்வொரு நாளும் இருக்குது. இது நம்ம படிச்சு இதை பெற்று இப்படி இந்த தேவன் தான் எனக்குள்ள இருக்கிறார், இப்படி அற்புதம் செய்கிற தேவன் தான் எனக்குள்ள இருக்கிறாருங்கிறதை நீங்க நம்ப பொழுது நீ உங்களோட விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. உங்க விசுவாசம் பெருகும், நீங்க தைரியமா ஜெயிப்பீர்கள். இப்போ அவருடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்குது. இன்னைக்கு அப்படி இல்லை, விசுவாசத்தை தான் ஜெயிக்க முடியும். கர்த்தரை நம்பி ஜெயிச்சாங்க. இன்னைக்கு உங்களுக்குள்ள அவருடைய ஆவி அனுப்பி இருக்கிறார், முத்திரை போட்டிருக்கிறாராம். ஆமென். எல்லா இடத்துலயும் வெற்றி பெற முடியும். ஆமென். உலகத்தில் உங்களை ஒன்றும் சேதப்படுத்தவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க, நீங்க யார் என்பதை புரிந்து கொள்ளுங்க. உங்களுக்குள்ள இருக்கிறவர் எப்படிப்பட்டவர் புரிந்து கொள்ளுங்க. தேவ தத்துவத்தின் பரிபூரணமா சரீர பிரகாரமா உங்களுக்குள்ள வாசம் இருக்கிறது, நீங்கள் அவருக்குள் பரிபூரணமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறது. அப்ப இதெல்லாம் நீங்க எண்ணிக்கொள்ளுங்க. மறந்தாலும் இதெல்லாம் நினைச்சு இப்படி என்னை வச்சிருக்கிறாரு, நான் இப்படிப்பட்டவனா இருக்கிறேன், உலகம் ஜெயிக்கப்பட்டு உலகத்துக்கு நான் ஜெயிக்கப்பட்டிருக்கிறேன், உலகமே ஒன்றும் செய்ய முடியாது. என்னை பார்த்தா சொல்லுகிறேன், நீ சர்ப்பங்களை தேர்தலை விதிப்ப, சத்துரு சகல அதிகாரத்தை மேற்கொள்ளுவ, ஒன்றுமே உன்னை சேதப்படுத்துவது இல்லை என்று சொல்லியிருக்கிறாரு. அதை நீங்க விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. அப்ப உங்க சரீரம் சரீரம் தேவ தத்துவத்தின் பரிபூரணமா உங்களுக்குள்ள இருக்குன்னா, இந்த புடிச்சாட்டி காட்டிக்கிட்டு இருக்கிற உலக அடிமைப்பட்டவங்கள மிரட்டிக்கிட்டு இருக்கிற உங்களை ஏதாவது செய்ய முடியுமா? உலகத்தை மிரட்டும். ஏன் நாம அடிமை, அவனுக்கு உதவி செய்யறதுக்கு இதற்கு அடி இல்லை. அவன் தேவனை மறந்து போயிருக்கிறதுனால தேவன் அவன் விசுவாசித்தவன் தேவன் ஏற்றுவார். அவருக்கு இல்ல. ஆனால் நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை. உங்கள் சரீரத்தை தொடுவதற்கு அருகதே கிடையாது. ஆமென். உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறார் சொல்லி இருக்கிறார். ஆமென். இந்த எண்ணத்துக்கு இதெல்லாம் நீங்க சிந்திக்கணும். ஆமென். இதெல்லாம் சிந்திக்கணும். நீங்க தனி ஆள் இல்லை, உங்களுக்குள்ள இருக்கிறவர் வானத்தை பூமி உண்டாக்கிறவர், உங்களுக்குள்ள